இந்த பச்சை கலர் பொடி உங்கள அயர்ன் டெஃபிஷியன்சிலேருந்து பாதுகாக்கும்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க ஆச்சிட்டு ரெசிபி கேட்போமா? முருங்கைக்கீரைய நீங்க எடுத்து நிழல்ல நல்லா இளா நிழல்ல உலர்த்திக்கோங்க. வீட்டுக்குள்ள காம்பே இல்லாம உணர்த்தி பச்சை ரங்கு மாறக்கூடாது. அடுத்து உளுந்து, மிளகா வத்தலு, பெருங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் அளவா எடுத்து வச்சுக்கிட்டு, அத நல்லா சட்டிய காய வச்சு இளம் வறுப்பா வறுத்து, அந்த வறுத்தது வாசனை வரும். உளுந்து எல்லாம் வறுக்கும்போது, அந்நேரம் இந்த முருங்கைக்கீரையும் நல்லா 2 கை அள்ளி மேலாப்புல வச்சு அப்படியே கிளறுனீங்கன்னா, அந்த சூட்டில அந்த முருங்கைக்கீரை பச்சை ரங்கு மாறாம இருக்கும். அந்நேரம் அழகா எடுத்து தட்டி, நல்லா உணரத்தி, திருப்பி உப்பு சேர்த்து அரைச்சு பிள்ளைகளுக்கு இட்லி பொடியில இட்லி, தோசை, இட்லிக்கு எல்லாமே குடுங்க. இத பிள்ளைகளுக்கும் குடுக்கலாம். நம்மளும் சாப்பிடலாம். நமக்கு வேணுங்கிற சத்து அந்த முருங்கைக்கீரையில இருக்கு. டீட்டெயில்டு மெஷர்மெண்ட்க்கு இட்லி பொடின்னு கமெண்ட் பண்ணுங்க.